Hello everyone, this is Anita Shakti. தொடரும் மோதலுடான காதல் எபிசோட் நம்பர் 17. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் லைப்ரரி போயிருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. என்ன இந்த புக் தேடி வந்தியா? இந்த புக்கில் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதை நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவாங்க. சாக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோன் அடிக்குது ஃபேமிலி, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கனவாக இருக்கும். ஏய், ரோல் நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுற? தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ எங்கே போகிற? ஐயோ, நான் உன்னை அப்புறமேட் பார்க்குறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளாஸ்க்கு ஓடுவாங்க. தெரிதல, ஃபேமிலி லேட்டாக வந்துட்டுருக்கா, எப்படியாச்சும் சமாளி. ஹலோ சார், இங்கே என்னடா, என்ன விஷயம்? லாஸ்ட் கிளாஸில் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணாமல் போயிட்டீங்க. நான் ரோல் நம்பர் எடுத்துகிட்ருக்கேன். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், உக்காருன்னு சொன்னேன். அவரை காலையே கடுப்பேத்துற ஃபேமிலி. சார் 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 வந்துட்டேன், சாரி சார், என் கிளாஸ்க்கு லேட்டாக வர, உனக்கு அட்டென்ஸ் கிடையாது, போய் உக்கார். ஆப்சன்ட் தான். போச்சு, வந்திருக்கவே தேவையில்லை. சார், இவன் இங்கே வந்தான், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். என்ன விஷயம்ப்பா? அது வந்து சார் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ப்ராப்ளம் சால்வ், நான் வரேன். ஃபேமிலி, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இதான் லாஸ்ட் வார்னிங். ஐயோ, ஏதோ சொல்லிட்டான் போலியே. என்ன சொன்னேன்? கிளாஸே என்னை பார்த்து சிரிச்சுது. ஏதோ சென்சிட்டிவாக சொல்லியிருக்க போல. அப்படின்னா இல்லையே. இல்லை, நீ போய் சொல்கிற, சொல்லு, என்ன சொன்னேன்? அதில் தான் நீ கிளாஸ்க்கு லேட்டாக வந்தேன்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி காரணமாவ? ஒரு வேலை என்ன நினச்சி நீ கனவு கண்டிருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மை நினைக்கிறேன். ஐயோ, கனவுல பார்த்ததை நேரில் நடத்திட்டு இருக்கானுங்களே. லைப்ரரி போல. இல்லை இல்லை, நான் அப்புறம் போய்க்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வரேன். ஏய் உதவாக்கார ஷீஷோ, என்னடா? ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் இருந்து காண்டம்ஸ் கொடுக்குறோம். அப்படியா? இன்னொன்று கூட. ஒருத்தனுக்கு ஒன்று தான், பைத்தியக்காரா. சரி, சைன் பண்ணு. லியோன் இல்லை, அவனுக்கும் சேர்த்து கொடுக்குறேன். கொடுத்துருவல்ல? அதெல்லாம் கொடுத்துருவேன்டா, என் நம்பு. மூஞ்சத்தையும் பாரா சோடாப்பட்டி. கொடுக்குறாங்களா? இதுவும் எனக்கு தான். எனக்கு தேவைப்படாது. நீங்களா? நீ வந்துட்டியா? உன்கிட்ட பேசலாம்னு நின்றுட்டுருக்கேன். என்ன விஷயம்? உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன், கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி வாங்க. வீடெல்லாம் ரொம்ப நல்லா தான் வச்சுருக்கேன். அதை சொல்கிறதுக்கு தான் வந்தீங்களா? இல்லை, நீ லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன். ஏன், நான் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல. முன்னாடியெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெங்களூர் ரொம்ப நல்ல பொண்ணு, என் பையன் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கான். முடிச்சிட்டிங்களா? இல்லை, என்னோட கார் வேணான்னு எடுத்துக்க, லைசன்ஸ் இருக்குல்ல. எனக்கு வேண்டாம். இல்லைப்பா, முன்னாடியெல்லாம் நீ சிங்கிள், இப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கல. ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருக்கும்? ஜெல்லி மாதிரியா? இல்லையே. அப்போ ஜெல்லியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஹேய், உனக்கு டெலிவரி வந்திருக்கு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நிறைய ஜெல்லி. இதை சாப்பிட்டு பார்த்தா கிஸ் மாதிரி இருக்குமா? நிறைய ஜெல்லி. நீயே ஆர்டர் பண்ணியா? தேங்க்யூ. அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, சரியா? செய்கிறேன், சொல்லு. நான் ஒரு டீச்சர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுக்கணும். சரியா? எனக்கு வீட்டுக்கு போகிற வேலை இருக்குது, கண்டிப்பாக செய்கிறேன். ஆனால் நீ பாய் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கியே, போக முடியுமா? எனக்கு அதை விட ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நான் போகிறேன், ஆனால் அது ரொம்ப லாங்கு. இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் ரெடி. எனக்கு மோலி ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. 2 months தான், போயிட்டு வந்துடுவா. நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். பட் நீ போகிற இடத்த எனக்கு கிளியராக சொல்லிட்டேன். சோ ஸ்வீட். ஏன்னா ஒரு அழகான பொண்ணை எப்படி தானே அனுப்ப முடியும்? ஹே, க்யூட்டாக இருக்குல்ல. தண்ணியோட ஃபேமிலி, அதுக்கு தாகம் இருக்குது போல். நான் கூட இது மாதிரி வளர்த்தேன். அதோட பேர் லியோ எக்ஸியோக்கியோ. என்னாச்சு அப்புறம்? ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுச்சு. சாரி. பரவாயில்ல விடு, நேரம் அது மனுஷனாக கூட பிறந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய பார்ப்பாங்க. லியோ எக்ஸியோ க்யூட்டாக பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டு விட்டுருவாங்க. யங் மேன் சார், முடிச்சிட்டு சார். ஓகே சார், நீ கிளம்பு. பட் டைம் ஆகலையே சார். இன்னைக்கு வீக்கெண்டுடா, கிளம்புடா. நான் இங்கேயே இருக்கேன் சார். யோ, நீ ஸ்டடியை மட்டுமே பார்த்தா போகுது, இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா? ஓகே சார், நான் உங்களை ஃபெயில் ஆக விட மாட்டேன். ஓகே போ. ஹே, நீ எப்படி இங்கே? இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நர்வஸாக இருந்துச்சு, ஆனால் கோஆப்ரேட் பண்ணாங்க. உன்னோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீ ப்ரொஃபஸர் கிளாஸ் போலியா? அவர் தான் பிரேக் கொடுத்தாரு. வெரி குட். சரிவா, சாப்பிட போகலாம். நான் சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டேன்? இதுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெட் பாக்கெட்டு காமிப்பாங்க. இதையா? என்கிட்ட ஜெல்லிஸ் கூட இருக்க வேணுமா? அதில் எந்த நியூட்ரிஷனும் இல்லை, லூஸு. அது அதிகமாக சாப்பிட்றத நிறுத்திக்க, புரிஞ்சுதா? சரி வா, எங்கள் பக்கத்தில் தான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலாம். ஐயோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனக்கு கிடைக்கிற கிளாஸ் ஃபீஸை விட ஜாஸ்தி. நான் ட்ரீட் வைக்கிறேன், ஆனாலும் காசு தானே. சரி வா, போகலாம்.
வாவ்! இது லியோன் உங்க அப்பாவோட கார் தானே? அவர் தான் எனக்கு குடுத்தாரு. யூஸ் பண்ணிக்க சொல்லி. ஆ முன்னாடி கார் ஓட்டுனேன். பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். இப்பவே சொல்றேன், நான் கார் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. நீ நல்லா போய் சொல்ற. நீ நல்லா ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும். சரி சீட் பெல்ட் போட்டுக்க. வரலையே! இரு நான் ஹெல்ப் பண்றேன். அ எனக்கு த்ரோட்டு. அ இது கேஸ்ட்ரிக் ட்ரபிளா? இட்ஸ் ஓகே. நீ கொஞ்சம் கண்ண மூடிக்கோ, பயப்படாத. ஹாஸ்பிட்டலில் தான் போகுமா? இல்லை பரவாயில்ல. என்னை ரூமுக்கு மட்டும் கூட்டு போய் விடு. ஓகே. ஃபேமிலி ஆர் யூ ஓகே? ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? வேண்டாம், நான் வரேன். ம், இ- இ- என்னாச்சுன்னு போய் பாரு. ஆ ஃபேமிலி உனக்கு என்னாச்சு? இந்தா டிஷ்யூ பேப்பர் இருந்தா. நீ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இவன் எங்கேருந்து வந்தா? ஹாஸ்பிட்டல் போகலாவா? ம். சம்திங் ராங். என்ன சாப்பிட்டீங்க? ப்ரெட் மட்டும்தான். ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. அதில் என்ன இருக்குது? ப்ராப்ளம் தான். உங்களுக்கு செரிக்காமல் போயிருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்டா? சாரி சார், பெட்டெல்லாம் அந்த வார்டில் தீர்ந்துருச்சு. அர்ஜென்ட் மேடம். வேணும்னா ப்ரெக்னன்சி வார்டில் ஒரு பெட் இருக்குது, அட்மிட் ஆயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க. எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுப்பாரு. எனக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்டி. என்னாச்சு? ஆஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். சரி நான் வேலையை முடிச்சதொன்னு வந்து பார்க்குறேன். இந்த வார்டில் பேரே இல்லையே. ஆ அவங்களா? ப்ரெக்னென்சி வார்டில் பாருங்க. ப்ரெக்னென்சி வார்ட்லையா? இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான்னு நான் நினைக்கல. ஏய், அவள் கன்சீவாக இருக்காலாம். ரூமர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாரு. ஓ, புதுசாக பிறக்க போகிற குழந்தைக்கு லியோ எக்ஸியான் கூட பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தான். சூப்பர் ப்ரொஃபஸர் உங்களோட ஸ்டூடெண்ட். நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேச போகிறேன். என்ன பேச போகிற? பின்ன நான் நியாயத்தை கேட்க போகிறேன். மெடிசனை கரெக்டாக கொடுங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஏய் வந்துட்ட பாரு. ஃப்ராங்க்லி நீ ரூம் க்ளீன் பண்ணாத, நான் பண்ணிக்கிறேன். ம் ம் நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நீ வயசுக்கு வந்துட்டு தான், ஆனாலும் நீ ஸ்டூடெண்ட். என்ன சொல்கிறீங்க சார்? ஹே ஃபேமிலி, ஒரு நிமிஷம் இல்லை. நீ ரொம்ப டெடிக்கேட்டான பொண்ணுன்னு தெரியும். ஏன் சார் நான் எதாவது தப்பு செஞ்சுட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ரெஸ்டடு. என்னடி நடக்குதுங்க? ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பற்றி என்ன முடிவு எடுத்திருக்க? நீ இல்லாதனால இங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் லைனை கிராஸ் பண்ணுறீங்க, அது ஏன் பிரச்சனை? உன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாண்டி? எனக்கு குழந்தைய பற்றின யோசனை தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? யார் சொன்னா? நல்ல வேலை அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்பா இங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை நம்பலை. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேணால் ரிப்போர்ட் காமிப்போமா? நம்புறவங்க மட்டும்தான் நம்புவாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இந்த கேம் ஷோக்கு அவங்கள வரவேற்கிறேன். லவ்வர்ஸுங்க ஃபைட் பண்ணி தன்னோட அன்பை வெளிக்காட்டினா எப்படி இருக்குன்றதான் இந்த கேம். சரி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினி கீழே விழுந்து வாரிட்டு போயிட்டு அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கன்சியூவா இருக்கவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ண தான் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஷோ பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் ஹீரோயினி கன்சியூவா இல்லைன்றதுக்காக தான் இது எல்லாமே. இதில் ஜெயிச்சவங்க ஃபேங்லி அண்ட் லியோன். வா சூப்பராக இருக்குது. நீ டயர்ட் ஆயிட்டியா? இல்லை இல்லை, இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல நான் கன்சியூவா இல்லைன்னுட்டு. இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ஃபன் வேணுமா? அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஷோவில் ஓடிட்டுருக்கும். இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு மட்டும்தான். எஸ்கியூஸ் மீ, உங்கள் வீசாட் நம்பர் கிடைக்குமா? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த வேர்ட்ஸ் காமிப்பார். ஓ சாரி, தேங்க்யூ. இப்படியே என்னை எவ்வளோ நேரம் சைட் அடிச்சிட்ருக்க போகிற? படிக்கலையா? ஆ அது எனக்கு தெரியும். நீ இப்போ என்ன பார்க்குற? உன் வெளியா பாரு. சரி எனக்கு ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹேய், ஒரு குட் நியூஸ். என்னது? என்னோட கேமை ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. வாவ் ஷூ சீக்ரெட். சரி செலிப்ரேட் பண்ணலாமா? டூ ஸ்வீட். ஃபேமிலி, நீ எப்போ அப்ரோட்லேருந்து இங்கே வந்த? உன்னோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அது விஷயமா தான் இங்கே வந்தேன். சரி நான் உன்னை அப்புறமேட் பார்க்குறேன். பாய். உன்கிட்ட ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் இருக்கா? வேறு இல்லையா? இதுதான் ஆஃபரில் கிடச்சிது. இது குவெங்கூட டேட்டிங் பண்ணும்போது வாங்கின லிப்ஸ்டிக் தானே? ஏன் உனக்கு ஜெலஸாக இருக்கா? இல்லையே. அப்படி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வீட்டுக்கு போயிட்டியா? நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். நாம் பிரிஞ்சு போய் 1/2 தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னோட நினப்பா? ஐயோ கல்யாணம், குழந்தைங்க, ஷோ நினைக்கும் போதே கிழக்கமாக வருதே. ஹேய் கிஃப்ட் பாரு. ஏ குவாங், இதை நாங்கள் பார்க்கலாமா? வாவ் வாவ். ஹே, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. அவள் கிடக்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்